ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். மாவீரர் நினைவு நாள் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டது. தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த மாவீரர்கள் தமிழர் தாயகத்திலும் தமிழர் வாழும் தேசங்களிலும் மிகவும் உணர்வுபூர்வமாக சனிக்கிழமை நினைவு கூறப்பட்டனர். இராணுவ மற்றும் போலீஸ் கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் தமிழர் தாயகத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் வீடுகளிலும் மாவீரர்களுக்கு நினைவு தொடர் ஏற்றப்பட்டது. சனிக்கிழமை மாலை 6:05 மணியளவில் மணியொலி எழுப்பப்பட்டதன் பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6-7 மணியளவில் தமிழர் தாயக பகுதிகளிலும் தமிழர்கள் வாழும் தேசங்களிலும் ஒரே நேரத்தில் நினைவு தொடர்கள் ஏற்றப்பட்டன. தமிழர் தாயகத்தில் பல வருடங்களுக்கு பின்னர் சனிக்கிழமை மாவீரர் நாள் நிகழ்வுகள் மிகவும் உணர்வுபூர்வமாக நடைபெற்றன. கிளிநொச்சி, கனகபுரம், முழங்காவில் துயிலும் இல்லங்களிலும், மன்னாரில் பெரிய பண்டிவிரிச்சான், ஆட்காட்டி வழி துயிலும் இல்லங்களிலும், யாழ்ப்பாணத்தில் சாட்டி துயிலும் இல்லம், தீதிவில் திடல், பருத்தித்துறை முனைப்பகுதி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும், முல்லைத்தீவில் வன்னி விளாங்குளம் துயிலும் இல்லத்திலும் மாவீரர் நினைவு நிகழ்வுகள் இடம்பெற்றன. கனகபுரம் துயிலும் இல்லத்தில் பொதுமக்கள் மாவீரர்களின் பெற்றோர் உணர்வுடன் ஒன்று கூடி சுடர்களை ஏற்றினர். இதன்போது உறவுகளை இழந்தவர்கள், மத தலைவர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒமிக்ரோன் மாறுபாடு, பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய வழியில்லை. ஹேமந்த் கேரத். ஒமிக்ரோன் மாறுபாடு இருக்கும் நாடுகளில் இருந்து பயணம் செய்பவர்கள் மாறுபாட்டை எடுத்துச் செல்கிறார்களா என்பதை அடையாளம் காண வழியில்லை என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேற்கொள்ளப்படும் மரபணு பகுப்பாய்வு மூலம் மட்டுமே இந்த வைரஸை கண்டறிய முடியும் என்றும், மாதிரிகள் மூலம் வைரஸை கண்டறியும் வரை நாடு முழுவதும் தொற்று பரவக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த் கேரத் இதனை தெரிவித்தார். நாட்டில் உள்ள மக்கள் இந்த மாறுபாட்டை கொண்டு செல்கிறார்களா என்பதை அடையாளம் காண முயற்சிப்பதை விட ஒமிக்ரோன் மாறுபாடு அடையாளம் காணப்பட்ட வெளிநாட்டு பயணிகள் நாட்டிற்குள் நுழைவதை குறைப்பது முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினர். இதேவேளை தற்போதைய நிலையில் நாட்டை முடக்கும் எண்ணம் சுகாதார அமைச்சுக்கோ அரசாங்கத்திற்கோ இல்லை என்றும் வைத்தியர் ஹேமந்த் கேரத் தெரிவித்தார். யாழ் கரையோரங்களில் சடலங்கள் தொடர்ந்து கரையொதுங்குகின்றன. யாழ் மருதங்கேணி கடற்பகுதியில் சடலம் ஒன்று செவ்வாய்க்கிழமை கரையொதுங்கியுள்ளது. அதாவது 4 நாட்களில் 4வதாக இந்த சடலம் கரையொதுங்கியுள்ளது. கடந்த சனிக்கிழமை வெல்வெடுத்துறை மணற்காடு கரையோரத்தில் 2 சடலங்களும், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நெடுந்தீவு கடற்பரப்பில் ஒரு சடலமும் கரையொதுங்கியுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை மருதங்கணி கடற்பகுதியில் ஒரு சடலம் கரையொதுங்கியுள்ளது. கரையொதுங்கியுள்ள 4 சடலங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் தெரியாத நிலையில் சடலங்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் உள்ளன. குறித்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அடாலியில் 2 வீடுகளில் எரிவாயு அடுப்புகள் வெடித்து சிதறின. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி கிழக்கு J163 கிராம சேவர் பிரிவில் உள்ள 2 வீடுகளில் அண்மையில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 28ஆம் தேதி ஒரு வீட்டிலும் 29ஆம் தேதி மற்றைய வீட்டிலும் வெடித்து சிதறியுள்ளன. இது தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் புதன்கிழமை முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாரின் 2 குழுக்கள் குறித்த வீட்டிற்கு சென்று அடுப்பினை பார்வையிட்டு சென்றுள்ளனர். சமையலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே எரிவாயு அடுப்பு இவ்வாறு வெடித்து சிதறியதாகவும், எனினும் எவருக்கும் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் சம்பவம் நிகழ்ந்த வீட்டு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் மகிழ்வூட்டும் திடல் திறந்து வைக்கப்பட்டது. யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணனின் தூய நகரம் திட்டத்திற்கு அமைவாக தியாகி அறக்கொடை நிறுவனத்தின் ஸ்தாபகர் வாமதேவன் தியாகேந்திரனின் நிதியுதவியுடன் புனரமைக்கப்பட்ட ஆரியகுளம் மகிழ்வூட்டும் திடல் திறந்து வைக்கப்பட்டது. வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு யாழ் மாநகர முதல்வர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவும், சிறப்பு விருந்தினர்களாக தியாகேந்திரன் அர்ச்சுனா மற்றும் லாஜினி தியாகேந்திரனும் கலந்து கொண்டனர். இதன்போது ஆரியகுளத்தின் வரலாற்றை எடுத்துக் கூறும் வகையில் நினைவுகள் 3 மொழிகளிலும் திறந்து வைக்கப்பட்டதுடன் ஆரியகுளம் பெயர் பொறிக்கப்பட்ட எழுத்துரு திறக்கப்பட்டு ஆரியகுளம் மகிழ்வூட்டும் திடல் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வான வேடிக்கைகள், தண்ணீர் வீசல் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற்றன. மேலும் மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், மாநகர சபை ஆணையாளர், மாநகர சபை உத்தியோகத்தர்கள் என பலரும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானில் இலங்கையர் ஒருவர் எரித்துக் கொலை. பாகிஸ்தான் சியால்கோட் நகரில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றிய இலங்கையர் ஒருவர் இனம் தெரியாத குழு ஒன்றின் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சியால்கோட்டில் உள்ள வசீராபாத் சாலையில் வெள்ளிக்கிழமை தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் தொழிற்சாலை ஒன்றின் ஏற்றுமதி மேலாளரை தாக்கி அவரது உடலை எரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அப்பகுதிக்கு பலத்த போலீஸ் குழு அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இந்த நிலையிலேயே சம்பவம் குறித்து தெரிவித்துள்ள சியால்கோட் மாவட்ட போலீஸ் அதிகாரி உமர் சாயித் மாலிக் உயிரிழந்த நபர் இலங்கையர் என தெரிவித்துள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியின் கூற்றுக்கு சீனா கடும் ஆட்சேபனை. இந்தியாவின் பாதுகாப்புக்கு சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குகிறது என பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியதற்கு சீனா கடும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானை விடவும் சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குகிறது என பிபின் ராவத் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வடக்கு எல்லை பகுதியில் சீனா படைகளை குவித்து வருகின்றது, அங்கு ஆபத்து அதிகமாக இருக்கின்றது எனவும் பிபின் ராவத் கூறியிருந்தார். இந்நிலையில் குறித்த பிபின் ராவத் கருத்துக்கு சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் பொறுப்பேற்ற அபாயகரமான கருத்து என கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மூத்த கர்னல் வூகியான் கூறியுள்ளதாவது, இந்திய அதிகாரிகள் சீன இராணுவ அச்சுறுத்தல் என்று கூறுவது ஊகங்கள் மட்டுமே. ஒன்றுக்கொன்று அச்சுறுத்தலாக இல்லாமல் புவிசார் அரசியல் மோதலை தூண்டிவிடுவது பொறுப்பேற்றது மற்றும் ஆபத்தானது. இந்தியாவும் சீனாவும் ஒன்றுக்கு ஒன்று அச்சுறுத்தலாக இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் நடைபெற்ற 3 நாடுகளின் போர் ஒத்திகை பயிற்சி. இந்தியா, இலங்கை மற்றும் மாலத்தீவுகளைச் சேர்ந்த கடற்படையினர் தென் அரபிக் கடல் பகுதியில் போர் ஒத்திகையில் 2 நாட்களாக ஈடுபட்டனர். 3 நாடுகளைச் சேர்ந்த அதிநவீன கப்பல்களும் ஹெலிகாப்டர்களும் கப்பலிலிருந்து இயக்கப்படும் போர் விமானங்களும் போர் ஒத்திகையில் பயன்படுத்தப்பட்டன. இதேவேளை இந்த நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துதல், 3 நாடுகளின் கடலோர காவல் படைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை உருவாக்குதல் போன்றவையே இந்த பயிற்சியின் நோக்கம் என மாலத்தீவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் சென்ற சனிக்கிழமை ஆரம்பமாகிய இந்த போர் ஒத்திகை பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை மாலத்தீவில் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்குள்ளும் நுழைந்தது ஒமிக்ரான் தொற்று. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்திற்கு வருகை தந்த 4 வெளிநாட்டர்களுக்கும் ஒமிக்ரான் தொற்றுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் கண்டறியப்பட்ட மிகவும் பரவக்கூடிய மாறுபட்ட கொரோனாவான ஒமிக்ரான் குறித்த கவலைகளுக்கு மத்தியில் மதுராவிற்கு வந்த 2 பெண்கள் உள்ளிட்ட 4 வெளிநாட்டு பயணிகளுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் அவர்களுக்கு ஒமிக்ரான் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த 4 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த நால்வரும் சுற்றி வந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்த கோரிக்கைகளை முன்வைத்தது இந்தியா. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தம், பன்முகத்தன்மைக்கான சீர்திருத்தம் ஆகியவற்றுக்கான கோரிக்கை முன்பை விட இப்போது வலுவாக உள்ளதாக ஐநாவுக்கான இந்திய தூதர் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெறும் G77 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் சார்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிலையான இடம் வழங்க வேண்டியதன் தேவையை எடுத்து கூறியுள்ளார். வளரும் நாடுகளில் பொருளாதாரம், சமூகம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றின் நீடித்த வளர்ச்சிக்கு வளர்ந்த நாடுகள் பங்காற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா, இந்தியா இடையே கையெழுத்தாகும் ஆயுத ஒப்பந்தங்கள். ரஷ்யா மற்றும் இந்தியாவிற்கு இடையே ஆயுத ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எதிர்வரும் திங்கட்கிழமை இந்தியாவிற்கு வரவுள்ளார். இதன் போதே குறித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி ரஷ்யாவிடமிருந்து தானியங்கி AK-203 ரக துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ய இந்தியா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 7,50,000 துப்பாக்கிகளை கொள்வனவு செய்வதற்கு திட்டமுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிகள் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் தயாரிக்கப்பட உள்ளதுடன் முதலில் 70,000 துப்பாக்கிகள் ரஷ்யாவின் உதிரி பாகங்களுடன் தயாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒமிக்ரான் குறித்து எவரும் அச்சப்பட வேண்டாம், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மக்களிடம் கோரிக்கை. கொரோனா வைரஸின் புதிய திரிபான ஒமிக்ரான் குறித்து எவரும் அச்சப்பட வேண்டாம், ஆனால் முழு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒமிக்ரான் பாதிப்பு காணப்படுவதாக சிலர் வதந்திகளை பரப்பி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இந்நிலையிலேயே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் ஒமிக்ரான் வைரஸ் குறித்து அச்சப்பட வேண்டாம் என மக்களை வலியுறுத்தியுள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் தொற்று தமிழகத்தில் வராமல் தடுக்க முழு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்களிலும் வெளிநாட்டிலிருந்து வரும் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சிங்கப்பூரில் இருந்து வந்த ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவருக்கு மரபியல் ரீதியான சோதனை நடத்த உத்தரவிட்டுள்ளோம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மேலும் கூறினார். உலக செய்திகள். கோவிட் ஒமிக்ரான் மாறுபாட்டினை எதிர்கொள்ள விரைவான நடவடிக்கை. பிரித்தானியாவில் வர்த்தக நிலையங்களிலும் பொது போக்குவரத்திலும் முகக்கவசங்கள் கட்டாயமாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரித்தானியாவுக்குள் நுழையும் அனைத்து பயணிகளும் புதிய ஒமிக்ரான் மாறுபாட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக PCR சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் தமது குடும்பத்தினருடன் கிறிஸ்துமஸை அனுபவிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கைகள் உதவும் என சுகாதார செயலாளர் சஜித் ஜாவித் குறிப்பிட்டுள்ளார்.
மாற்றமடைகின்ற சூழலுக்கு ஏற்ப அரசாங்கம் விரைவாக செயல்படுவதாக தெரிவித்துள்ள ஜாவித், எனினும் தேவையற்ற பீதி ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெரியவர்களுக்கு தாம் முன்பு எதிர்பார்த்ததை விட முன்னதாகவே ஒரு பூஸ்டர் வழங்கப்படும் என தடுப்பூசிகள் மற்றும் நோய் தடுப்பு கூட்டுக்குழுவின் துணைத் தலைவர் BBC ரேடியோ 4ற்கு தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலை எதிர்கொள்வது பற்றி குறிப்பிட்ட பேராசிரியர் அந்தோனி கார்டன், முழு சமூகத்திலும் நோய் எதிர்ப்பு அளவை உயர்த்துவதற்கான ஒரு நல்ல வலுவான நிலை உள்ளது. எனவே வயது வரம்பை நீடிப்பதன் மூலமும் 2வது டோஸ் மற்றும் பூஸ்டர் டோஸ் இடையேயான இடைவெளியை குறைப்பதன் மூலமும் பூஸ்டர் திட்டத்தை விரிவாக்கி விடுவதாகவும் இது ஒரு விவேகமான உத்தியாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆயினும் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்குவதையும் பிரித்தானியாவில் தடுப்பூசி கடவுச்சீட்டுகளை வழங்கும் திட்டத்தையும் அரசாங்கம் நிறுத்தியுள்ளது. அவை குளிர்காலத்திற்கான திட்டத்தின் B-யின் ஒரு பகுதியாகும். இது NHS-ஐ பாதுகாக்க கோவிட் பரவலை கட்டுப்படுத்த தலையீடு செய்யும். தேவை ஏற்பட்டால் ஒரு தற்காலிக திட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரசாங்கம் இதைவிட வேகமாக செயல்பட்டிருக்க முடியாது என சுகாதார செயலாளர் சஜித் ஜாவித் தெரிவித்துள்ளார். சிர்கான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரிக்கும் பணியை ஆரம்பித்துள்ள ரஷ்யா. சிர்கான் ஹைப்பர்சோனிக் வகை ஏவுகணையை தயாரிக்கும் பணியை ஆரம்பித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இந்த ஏவுகணை மேற்கத்திய நாடுகளின் அச்சுறுத்தலை சமாளிக்கும் வகையில் 6670 மைல் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கும் என ரஷ்யா சுட்டிக்காட்டியுள்ளது. தலைநகர் மாஸ்கோவிற்கு அருகிலுள்ள ரியுடோவோ என்ற இடத்தில் ரகசிய ஆலையில் குறித்த ஏவுகணையை தயாரிப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சிர்கான் ஹைப்பர்சோனிக் வகை ஏவுகணையை எதிர்வரும் ஆண்டில் தயாராக வைத்திருக்க ஜனாதிபதி புடின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யா கடந்த ஒரு மாதத்திற்கு முன் இந்த ஏவுகணையை சோதனை செய்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் 1.5 தசாப்தத்தில் இல்லாத அளவு படுகொலை வீதம் உயர்வு. கனடாவில் 1.5 தசாப்தத்திற்கு மேலாக, அதாவது 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு காணப்படாத அளவிற்கு படுகொலை வீதம் உயர்வடைந்துள்ளதாக ஸ்டேட்கேனின் புதிய தரவுகள் காட்டுகின்றன. 2020ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்த போலீசாரின் அறிக்கையிடப்பட்ட குற்றங்கள் குறைந்துவிட்டதாக ஸ்டேட்கேன் குறிப்பிட்டது. ஆனால் COVID-19 தொற்று நோயுடன் இணைக்கப்பட்ட முடக்கநிலைகளால் ஏற்படும் சமூக அழுத்தங்கள் சில வகைகளில் உயர்வுக்கு வழிவகுத்தன. கனேடிய போலீஸ் படைகள் 2020இல் மொத்தம் 743 கொலைகளை பதிவு செய்துள்ளன. இது 2019இல் 687 ஆக இருந்தது. கொலை வீதம் 1,00,000 பேருக்கு 1.95 ஆக அதிகரித்துள்ளது. 15 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 2019இல் 1,00,000 பேருக்கு 1.83 ஆக இருந்தது. 1,00,000 மக்கள் தொகைக்கு 2.69 கொலைகள் என்று 1991இல் இருந்தது. இது கனடாவில் 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட மிக அதிகமான கொலைகளாகும். ஒமிக்ரோன் வைரஸ் சர்வதேச அளவில் பரவ வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இவ்வாறு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கான தடுப்பூசி திட்டத்தை விரிவுபடுத்தவும் அத்தியாவசிய சுகாதார சேவைகள் நடைமுறையில் இருப்பதை உறுதிப்படுத்துமாறும் உலக சுகாதார ஸ்தாபனம் உலக நாடுகளிடம் வலியுறுத்தியுள்ளது. ஒமிக்ரோன் வைரஸ் முன் அறிகுறிகளற்ற பல பிறழ்வுகளை கொண்டுள்ளது எனவும் இதனால் ஒட்டுமொத்த உலகளாவிய ஆபத்து மிகவும் அதிகமாக மதிப்பிடப்படுகிறது எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். சீனாவின் கடன் பொறியில் சிக்கிய உகாண்டா, ஒரே சர்வதேச விமான நிலையமும் சீனா வசம் செல்லும் அபாயம். சீனாவின் கடன்பொறி நுட்பத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் உகாண்டா விரைவில் சேரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஒரே சர்வதேச விமான நிலையமான என்டபே சர்வதேச விமான நிலையம் சீனா கையகப்படுத்தும் அபாயத்தில் உள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி $207 மில்லியன் விநியோகத்தின் போது 2% வட்டி வீதத்தில் உகாண்டாவிற்கு வழங்கியது. என்டபே விமான நிலையத்தின் மேம்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட கடனில் 20 வருட திருப்பிச் செலுத்தும் அட்டவணை மற்றும் 7 வருட கால அவகாசம் ஆகியவை அடங்கும். இந்நிலையில் கடனை திரும்பச் செலுத்த முடியாமல் உகாண்டா அரசாங்கம் திணறி வருவதால் என்டபே சர்வதேச விமான நிலையம் மற்றும் பிற உகாண்டா சொத்துக்கள் சீனா வசம் செல்லும் அபாயம் உள்ளது. இதனிடையே ஜனாதிபதி யோவேரி முசேவேனி ஒரு தூதுக்குழுவை பெய்ஜிங்கிற்கு அனுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீன அதிகாரிகள் ஒப்பந்தத்தின் ஆரம்ப அளவுருக்களில் எந்த மாற்றத்தையும் ஏற்க மறுத்ததால் இந்த விஜயம் பயனற்று போனது. உகாண்டாவின் நிதியமைச்சர் மதியா கசையா கடந்த வாரம் $207 மில்லியன் கடனை தவறாக கையாண்டதற்காக நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து நெதர்லாந்து சென்ற 13 பேருக்கு ஒமிக்ரோன் தொற்று உறுதி. தென்னாப்பிரிக்காவிலிருந்து நெதர்லாந்து சென்ற 13 பேருக்கு புதிய கொரோனா வைரஸ் திரிபான ஒமிக்ரோன் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து 2 விமானங்களில் நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமுக்கு சென்ற 61 பயணிகளில் 13 பேருக்கு ஒமிக்ரோவின் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியா, இத்தாலி மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் புதிய திரிபான ஒமிக்ரோன் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தற்போது நெதர்லாந்திலும் இந்த பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட கோவிட் தொற்றுகள் மற்றும் புதிய மாறுபாடு குறித்த கவலைகளுக்கு மத்தியில் நெதர்லாந்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வரவிருக்கும் நிலையில் இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது.
விருந்தோம்பல் மற்றும் கலாச்சார அரங்குகள் மற்றும் வீட்டு கூட்டங்களுக்கான வரம்புகள் ஆகியவை இதில் அடங்கும். தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பியவர்கள் கோவிட் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நெதர்லாந்து சுகாதார அமைச்சர் ஹியூகோ டி ஜோங்கோ அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். நெதர்லாந்தில் அதிக தொற்றுகள் இருப்பதை நினைத்து பார்க்க முடியாது என்று அவர் கூறினார். 1 பில்லியன் தடுப்பூசிகளை ஆப்பிரிக்காவிற்கு வழங்குவதாக சீனா உறுதி. சுமார் 1 பில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை ஆப்பிரிக்காவிற்கு வழங்க உள்ளதாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உறுதியளித்துள்ளார். சீன ஆப்பிரிக்க உச்சி மாநாட்டின் போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இந்த உறுதிமொழியை வழங்கினார். 1 பில்லியனில் 600 மில்லியன் டோஸ்கள் நேரடியாகவும் 400 மில்லியன் நிதி வழங்கும் நிறுவனங்கள் ஊடாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சீனா ஏற்கனவே ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் தற்போது தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்ட புதிய ஒமிக்ரோன் வைரஸ் மாறுபாட்டின் பரவலுக்கு மத்தியில் சீனா இதனை அறிவித்துள்ளது. தப்பியோடிய வடகொரிய கைதி 40 நாள் தேடுதலுக்கு பின்னர் கைது. சீன சிறையிலிருந்து தைரியமாக தப்பிச் சென்ற வடகொரிய நாட்டவர் 40 நாட்களின் பின்னர் மீண்டும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சீன பேரான சூகின்ஜான் என அழைக்கப்படும் 39 வயதான நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் கைது செய்யப்பட்டார் என சீன போலீசார் கூறியுள்ளனர். 2013ஆம் ஆண்டு வடகொரியாவில் இருந்து சீனாவுக்கு தப்பிச் சென்ற அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அக்டோபர் 19 அன்று இரவு சிறை கொட்டகையில் ஏறி தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரை பிடிப்பதற்கு தகவல் வழங்கினால் 7 லட்சம் யுவான் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. வடகொரியாவிலிருந்து தப்பிய பின்னர் சீனாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்தது கொள்ளை குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் ஆரம்பத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். குடியரசாக மாறியுள்ள பார்படோஸிற்கு பிரித்தானிய ராணி வாழ்த்து. பிரிட்டிஷ் காலனித்துவ நாடாக இருந்த பார்படோஸ் குடியரசாக மாறியுள்ள நிலையில் பிரித்தானிய ராணி தனது வாழ்த்துக்களை அனுப்பியுள்ளார். அனைத்து பார்படோஸ் மக்களும் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாகவும் அமைதி மற்றும் செழிப்புடன் வாழ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்திலும் நாட்டின் முதல் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட சாண்ட்ரா மேசனுக்கும் மக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 1966ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சுதந்திரம் பெற்ற பார்படோஸ் நாட்டிற்கு தான் முதலில் விஜயம் செய்ததையும் ராணி நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் இந்த நன்னாளில் தனது மகன் இளவரசர் சார்ல்ஸ் பார்படோஸில் இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். கருக்கலைப்பு உரிமையை ரத்து செய்ய வேண்டும், உயர்நீதிமன்றத்தில் மைக் பென்ஸ் கோரிக்கை. அமெரிக்காவில் கருக்கலைப்பை சட்டபூர்வமாக்கிய 1973ஆம் ஆண்டு ரோ வி வேட் வழக்கை ரத்து செய்யுமாறு முன்னாள் அமெரிக்க துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்த தீர்ப்பு மில்லியன் கணக்கான பிறக்காத குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் தவறான முடிவு என்றும் மைக் பென்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 15 வாரங்களுக்கு பின்னர் கருக்கலைப்பை தடை செய்யும் மிசிசிப்பி சட்டத்தின் மீதான வாதங்கள் புதன்கிழமை உயர்நீதிமன்றத்தில் இடம்பெற்றன. இதனை அடுத்து இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு அடுத்த கோடையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 1973ஆம் ஆண்டு தீர்ப்பு அமெரிக்காவில் பெண்களுக்கு கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்களில் கருக்கலைப்பு செய்வதற்கான முழு உரிமையையும் இரண்டாவது 3 மாதங்களில் வரையறுக்கப்பட்ட உரிமைகளையும் வழங்கியது. லெக்கி படுகொலை தொடர்பான அறிக்கையை மறுக்கும் லாகோஸ் அரசாங்கம். கடந்த ஆண்டு லெக்கி டோல்கேட்டில் நடந்த போலீசாரின் வன்முறைகள் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதித்துறை குழுவின் அறிக்கை குறித்து நைஜீரியாவின் லாகோஸ் மாநில அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வெள்ளை அறிக்கை என்பது அரசாங்கத்தின் பகுப்பாய்வு மற்றும் அறிக்கையின் முன்மொழியப்பட்ட தீர்வுகளின் உத்தியோகபூர்வ ஆவணமாகும். போராட்டக்காரர்களை கலைக்க போராட்ட இடத்திற்குள் புகுந்ததில் சுங்கச்சாவடியில் 9 பேர் இராணுவ வீரர்களால் கொல்லப்பட்டனர். இருப்பினும் இந்த உயிரிழப்புகள் ஊகங்கள் என தெரிவித்துள்ள லாகோஸ் அரசாங்கம் உயிரிழப்பு இடம்பெற்றதையும் மறுத்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு மாநில ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நீதி விசாரணை குழுவின் அறிக்கையில் நிராயுத பாணியான போராட்டக்காரர்களை இராணுவம் கொன்றது என்றும் 2020 அக்டோபர் 20 சம்பவத்தை மூடி மறுத்ததாக தெரிவித்ததுடன் படுகொலை என்றும் விவரித்துள்ளது. இருப்பினும் கடந்த வாரம் இது ஒரு படுகொலை இல்லை என மறுப்பு தெரிவித்திருந்த நைஜீரிய தகவல் அமைச்சர் இந்த அறிக்கை போலி என்று கூறினார். இந்நிலையில் 32 பரிந்துரைகளில் 11ஐ ஏற்றுக்கொண்டதாக செவ்வாயன்று லாகோஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதில் 14 பரிந்துரைகள் மாநில அதிகாரத்திற்கு புறம்பானது என்றும் அதன் விளைவாக மத்திய அரசின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என்றும் கூறியுள்ளது. இதுவரை 29 நாடுகளுக்குள் நுழைந்தது ஒமிக்ரோன். புதிதாக அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரோன் தொற்று இதுவரை 29 நாடுகளில் பரவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த 29 நாடுகளிலும் மொத்தமாக 372 பேருக்கு ஒமிக்ரோன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதன் காரணமாக பல்வேறு நாடுகளும் கடுமையான சுகாதார வழிகாட்டுதல்களை அறிவித்துள்ளன. குறிப்பாக சில நாடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனை ஆக்கிரமிக்க ரஷ்யா திட்டமிட்டு வருவது தொடர்பாக தங்களிடம் ஆதாரம் உள்ளது. அமெரிக்கா. உக்ரைனை ஆக்கிரமிக்க ரஷ்யா திட்டமிட்டு வருவது தொடர்பாக தங்களிடம் ஆதாரம் உள்ளது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது குறித்து லாட்வியா தலைநகர் ரிகாவில் புதன்கிழமை நடைபெற்ற நேட்டோ உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைனின் நிலைத்தன்மையை சீர்குலைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது.
மேலும் உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளவும் ரஷ்யா ஆயத்தமாகி வருவதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. ரஷ்யா அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டால் அந்த நாட்டின் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என கூறினர். உக்ரைனின் அங்கமாக இருந்த கிரிமியாவுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு படைகளை அனுப்பிய ரஷ்யா அந்த தீபகற்பத்தை தன்னுடன் வலுக்கட்டாயமாக இணைத்துக் கொண்டது. இதேபோல குளிர்காலத்தின் போது உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து கிரிமியாவை போல அந்த நாட்டையும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளதாக அச்சம் நிலவுகின்றது. ஆனால் இந்த கூட்டை ரஷ்யா மறுத்துள்ளது. கோண்ட்ராஸில் முதல் பெண் ஜனாதிபதியாக சியோமாரோ காஸ்ட்ரோ தேர்வு. லத்தீன் அமெரிக்க நாடான கோண்ட்ராஸில் முதல் பெண் ஜனாதிபதியாக சியோமாரோ காஸ்ட்ரோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதன்கிழமை வெளியான ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளின்படி சியோமாரோ காஸ்ட்ரோ 53% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான டெஹிசிகல்பா மேயர் நஸ்ரி அஸ்ப்ரா 34% வாக்குகளை பெற்றார். அத்துடன் வெற்றி பெற்ற சியோமாரோ காஸ்ட்ரோவுக்கு நஸ்ரி அஸ்ப்ரா வாழ்த்து தெரிவித்தார். இதன் மூலம் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் கோண்ட்ராஸில் இடதுசாரி கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. மேலும் இந்த வெற்றியின் மூலம் கோண்ட்ராஸின் முதல் பெண் ஜனாதிபதி என்ற பெருமையையும் சியோமாரோ காஸ்ட்ரோ பெற்றுள்ளார். 62 வயதான சியோமாரோ காஸ்ட்ரோ முன்னாள் ஜனாதிபதி மானுவேல் ஜெலஜாவின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. நூற்றுக்கணக்கான தாய்வான் நாட்டவர்கள் சீனாவிடம் ஒப்படைப்பு. வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட தாய்வான் நாட்டவர்கள் சமீப ஆண்டுகளில் சீனாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக மனித உரிமைகள் குழு ஒன்று கண்டறிந்துள்ளது. இந்த நடைமுறை தாய்வானின் இறையாண்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என பாதுகாவலர்கள் கூறுகின்றனர். தன்னை சுதந்திர நாடாக கருதும் தாய்வான் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட தமது நாட்டவர்களை மீண்டும் தீவுக்கு அனுப்ப வேண்டும் என நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது. ஆனால் தாய்வானை பிரிந்து சென்ற ஒரு மாகாணமாக சீனா பார்க்கிறது. இருப்பினும் பெய்ஜிங்குடனான ஒப்படைப்பு ஒப்பந்தங்களை பின்பற்றுவதில் பல நாடுகள் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. பதவியை 2 மாதங்களில் ராஜினாமா செய்த ஆஸ்திரிய அதிபர். ஆஸ்திரியா புதிய அதிபர் அலெக்சாண்டர் சாலன்பெர்க் பதவியேற்ற 2 மாதங்களில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து அதிபர் அலெக்சாண்டர் சாலன்பெர்க் வியாழக்கிழமை தனது பதவியை துறந்தார். இது குறித்து அவர் கூறுகையில், ஆஸ்திரியாவில் அதிக வாக்குகளை பெற்ற அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் கட்சியின் தலைவர் ஆகிய 2 பதவிகளும் விரைவில் ஒரு கைக்குள் இணைக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என கூறினார். சந்தேகிக்கப்படும் லஞ்சம் மற்றும் நம்பிக்கை மீறல் தொடர்பான விசாரணையின் இலக்குகளில் குர்ஸ் ஒருவர் என்று ஆஸ்திரிய வழக்கறிஞர்கள் அறிவித்தனர். குர்ஸின் அரசாங்கத்தின் இளைய கூட்டணி பங்காளிகளான பசுமைவாதிகள் அவரை மாற்ற கோரினர். இதனிடையே கன்சர்வேட்டிவ் ஆஸ்திரிய மக்கள் கட்சி புதிய தலைவரை அறிவித்தவுடன் தான் பதவியிலிருந்து விலகுவதாக முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சாலன்பெர்க் கூறினார். முன்னாள் அதிபர் செபஸ்டியன் கர்ஸ் ராஜினாமாவை தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் புதிய அதிபராக அலெக்சாண்டர் சாலன்பெர்க் பதவியேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரியா மக்கள் கட்சி தலைவராக இருக்கும் முன்னாள் அதிபர் செபஸ்டியன் கர்ஸ் தனது குடும்பத்தினருடன் கூடுதல் நேரத்தை செலவிடும் வகையில் அரசியலை விட்டே விலகுவதாக அறிவித்தார். இதையடுத்து நாட்டின் உள்துறை அமைச்சராக இருக்கும் கார்ல் நெஹாமர் ஆஸ்திரியா மக்கள் கட்சியின் தலைவராகவும் அதிபர் பொறுப்பையும் ஏற்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவில் பாலின மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தடை. கனடாவில் பாலின மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தடை கோரும் சட்டம் மூலம் கனடா நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் அடுத்த கட்டமாக மேல் சபையான செனட் சபையின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த சட்டம் மூலம் மேல் சபையிலும் நிறைவேறி சட்டமாகிவிட்டால் கனடாவில் யாரும் பாலின மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாது. இந்த சட்ட மூலத்தை ஆளும் லிபரல் கட்சி மட்டுமல்லாது எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் ஆதரித்தனர். இதற்காக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைகுலுக்கியதும் கட்டித்தழுவியதும் அங்கு பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த சட்ட மூலம் மீது தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக வாக்கு அளிக்க எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எரின் ஓடூல் அனுமதி அளித்திருந்தார். ஆனாலும் உறுப்பினர்கள் ஒருமித்த ஆதரவு அளித்தது ஆச்சரியம் அளித்தது என்று லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சீமஸ் ஓ ரீகன் கருத்து தெரிவித்தார். நைஜீரியாவில் 50க்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. நைஜீரியாவின் வடக்கு மாகாணமான கானோவில் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தை தொடர்ந்து இதுவரை 20 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் 7 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மத விழாவில் கலந்து கொள்ள படாவ் கிராமத்திலிருந்து பக்பாய் நகருக்கு மக்களை ஏற்றிச் சென்ற படகை விபத்துக்குள்ளாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் பலர் மாணவர்கள் என்றும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை மீட்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். அதிக சுமை ஏற்றுதல் மற்றும் படகுகளின் மோசமான பராமரிப்பு மற்றும் அதிகாரிகளின் முறையான ஒழுங்குமுறை இல்லாததால் இதுபோன்ற விபத்துகள் நைஜீரியாவில் பதிவாகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். T10 வெண்து கசரங்கவின் சுழலில் சிக்கியது சென்னை பிரவேஸ் அணி. T10 தொடரின் 18வது லீக் போட்டியில்
டெக்கான் கிளேடியோட்டர்ஸ் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. அபுதாபியில் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் டெக்கான் கிளேடியேட்டர்ஸ் அணியும் சென்னை பிரவேஸ் அணியும் பல பரீட்சை நடத்தின. இப்போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெக்கான் கிளேடியர்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை பிரவேஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 10 ஓவர்கள் நிறைவில் 57 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக பானுக ராஜபக்ச 18 ஓட்டங்களையும் தசுன் சானக 8 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். டெக்கான் கிளேடியேட்டர்ஸ் அணியின் பந்து வீச்சில் வெனிது கசரங்க 3 விக்கெட்டுகளையும், ராஜீஸ் மற்றும் ரசஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், சுல்தான் அகமட் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 58 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய டெக்கான் கிளேடியேட்டர்ஸ் அணி 6 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் டெக்கான் கிளேடியேட்டர்ஸ் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக டேவிட் வெய்ஸ் ஆட்டமிழக்காது 20 ஓட்டங்களையும், டொம் பெண்டோன் 19 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். சென்னை பிரவேஸ் அணியின் பந்து வீச்சில் அஞ்சலோ பெரேரா மற்றும் மார்க் டியால் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், நுவான் பிரதீப் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய வெனிது கசரங்க தெரிவு செய்யப்பட்டார். T10 டொமினிக் டிரேக் சிறப்பான பந்து வீச்சு பங்களா டைகர்ஸ் அணியை வீழ்த்தியது டெல்லி புல்ஸ் அணி. T10 தொடரின் 24வது லீக் போட்டியில் டெல்லி புல்ஸ் அணி 12 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. அபுதாபியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் டெல்லி புல்ஸ் அணியும் பங்களா டைகர்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களா டைகர்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய டெல்லி புல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 10 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 100 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக மோர்கன் 35 ஓட்டங்களையும், குர்பாஸ் 13 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பங்களா டைகர்ஸ் அணியின் பந்து வீச்சில் ஆமீர், போல்க்னர் மற்றும் லுக் பிளட்சர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், லுக்வுட் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 101 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய பங்களா டைகர்ஸ் அணியால் 10 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 38 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. இதனால் டெல்லி புல்ஸ் அணி 12 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக டூப்ளேசிஸ் 26 ஓட்டங்களையும், லுக் பிளட்சர் ஆட்டமிழக்காது 19 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். டெல்லி புல்ஸ் அணியின் பந்து வீச்சில் டொமினிக் டிரேக்ஸ் 4 விக்கெட்டுகளையும், டுவைன் பிராவோ மற்றும் அடில் ராஷித் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், சிராஸ் அகமட் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய டொமினிக் டிரேக்ஸ் தெரிவு செய்யப்பட்டார். 2021 ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரராக தெரிவானார் மெஸ்ஸி. 2021 ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரராக மெஸ்ஸி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த கால்பந்து வீரர்களுக்கு வழங்கப்படும் பாலன் டி.ஆர். தங்க கால்பந்து விருதை 7வது முறையாக மெஸ்ஸி பெற்றுள்ளார். நடப்பு ஆண்டின் பல்வேறு போட்டிகளின் செயற்பாடுகளுக்கு அமைய மெஸ்ஸிக்கு தங்க கால்பந்து விருது வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரிவில் ஸ்பெயின் வீராங்கனை அலெக்சியா புட்டல்லாஸ் தங்க கால்பந்து விருதை தட்டிச் சென்றுள்ளார். 2வது நாள் ஆட்டம் நிறைவு. நிதானமாக துடுப்படுத்தாடும் மேற்கிந்திய தீவுகள். இலங்கை அணிக்கு எதிரான 2வது நாள் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட்டை இழந்து 69 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. அவ்வணி சார்பாக கிரேக் பிரத்வைன் 22 ஓட்டங்களுடனும், என் குருமா போன்னர் 1 ஓட்டத்துடனும் ஆட்டமிழக்காத களத்தில் உள்ளனர். 2வது நாள் ஆட்டம் மழை காரணமாக தாமதமாக ஆரம்பமாகிய போது இலங்கை அணி தொடர்ந்து 1வது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடியது. மதிய இடைவேளையில் இலங்கை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 204 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. LBL தொடரிலிருந்து உபாதை காரணமாக வெளியேறுகின்றார் மத்தியூஸ். இலங்கை கிரிக்கெட் அணி வீரர் அஞ்சலோ மத்தியூஸ் LBL தொடரிலிருந்து விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக காலியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் போட்டியில் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாகவே மத்தியூஸிற்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக உபாதையிலிருந்து அஞ்சலோ மத்தியூஸ் குணமடைய 4 முதல் 6 வாரங்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் தேவைப்பட்டால் மாத்திரமே அஞ்சலோ மத்தியூஸ் துடுப்படுத்தாடுவார் என குறிப்பிடப்படுகின்றது. நடைபெறவுள்ள LBL தொடருக்கான கொலம்பு ஸ்டார்ஸ் அணியின் தலைவராக அஞ்சலோ மத்தியூஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டோனியின் சம்பளம் குறைக்கப்பட்டு 2வது வீரராக ஆக்கப்பட்டது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி. சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் டோனியின் சம்பளம் குறைக்கப்பட்டு 2வது வீரராக அவர் ஆக்கப்பட்டது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்த நிலையில் அதன் பின்னணி வெளியாகியுள்ளது. 2022 IPL தொடருக்கான CSK அணியில் கேப்டன் டோனி, ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, ருதுராஜ் கொய்க்வாட் ஆகியோர் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த அணியின் முதன்மை தேர்வாக டோனிதான் இருப்பார் என உரிமையாளர் காசி விஸ்வநாதன் ஏற்கனவே அறிவித்துவிட்டார். இதனால் அவருக்கு ரூபாய் 16 கோடி ஊதியமாக இருக்கும் என நிர்ணயிக்கப்பட வேண்டியிருந்தது. இந்த நிலையில் திடீர் மாற்றமாக CSK அணி வெளியிட்ட அறிவிப்பில் தொடக்கமே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது.
அதாவது டோனிக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா முதன்மை வீரராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு ரூபாய் 16 கோடி ஊதியம் கொடுக்கப்பட்டிருந்தது. டோனி இரண்டாவது வீரராக தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 12 கோடி மட்டுமே ஊதியம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கான காரணம் கசிந்துள்ளது. அதன்படி டோனிக்கு வயதாகி விட்டதால் அடுத்த ஆண்டு நிச்சயம் ஓய்வை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியை ஒயிட் வாஷ் செய்தது இலங்கை அணி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவதும் இறுதியுமான டெஸ்ட் போட்டியில் இலங்கை கிரிக்கெட் அணி 164 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் இலங்கை அணி முழுமையாக கைப்பற்றியுள்ளது. காலி மைதானத்தில் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை கிரிக்கெட் அணி முதல் இன்னிங்ஸிற்காக 204 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக பெத்தும் நிசங்க 73 ஓட்டங்களையும் திமுத் கர்நாரத்ன 42 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்து வீச்சில் பெர்மால் 5 விக்கெட்டுகளையும் ஓரிக்கான் 4 விக்கெட்டுகளையும் ரோஸ்டன் சேஸ் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு முதலாவது இன்னிங்ஸிற்காக களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 253 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக கிரச் பிரெத்வெய்ட் 72 ஓட்டங்களையும் பிளாக்வுட் 44 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் ரமேஷ் மெண்டிஸ் 6 விக்கெட்டுகளையும் எம்பிள் டெனிய மற்றும் ஜெய விக்ரம ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனையடுத்து 49 ஓட்டங்கள் பின்னிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 345 ஓட்டங்களை பெற்றிருந்த போது தனது இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. இதனால் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இலங்கை அணி 297 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக தனஞ்சேடி சில்வா ஆட்டமிழக்காத 155 ஓட்டங்களையும் பெத்தம் நிசங்க 66 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்து வீச்சில் பெர்மால் 3 விக்கெட்டுகளையும் ரோஸ்டன் சேஸ் 2 விக்கெட்டுகளையும் கோல்டன் மற்றும் பிரெத்வெய்ட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து ஒரு நாள் மீதமிருக்க 297 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 132 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக கிரச் பிரெத்வெய்ட் 72 ஓட்டங்களையும் பிளாக்வுட் 44 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் லாசித் எம்பிள்தனிய மற்றும் ரமேஷ் மெண்டிஸ் ஆகியோர் தலா 5 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக தனஞ்சேடி சில்வாவும் தொடரின் நாயகனாக பெத்தம் நிசங்கமும் தெரிவு செய்யப்பட்டனர். குறிப்பாக இந்த தொடருடன் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் மிக்கி ஆர்தர் விடைபெறுகிறார். இத்துடன் இவ்வாரத்திற்கான வேரம் ஒரு வேலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிலமன் நிகழ்வோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வேரம் ஒரு வேலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.